நாமக்கல்லில் மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போதை ஆசாமி நடுரோட்டில் அலப்பறை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுக்கடையை மூடச் சொல், நான் நிறுத்துகிறேன் என ஏகவசனம் பேசி போலீசாரிடம் எகிரிய நபர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்துள்ளது. நடந்தது என்ன? எதிரே நிற்பவர்கள் போலீசார் என்பது கூட தெரியாமல் மது மயக்கத்தில் மல்லுக்கட்டிய நபர் மீது சட்டம் தனது கடமையை செய்துள்ளது. நடு ரோட்டில் ஓவர் ஆட்டம் போட்டவரை அலேக்காக தூக்கிச் சென்ற போலீசார் காவல் நிலையத்தில் தங்களது பாணியில் கவனித்து போதையை தெளிய வைத்திருக்கிறார்கள். அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஷாஜகான் உட்பட 5 போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வள்ளிபுரம் அடுத்த ஓனான் பரப்பு ஊரைச் சேர்ந்த வீரமணி என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர் மது போதையில் தள்ளாடியபடி வந்ததை அறிந்த போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். மது போதையில் வாகனம் ஓட்டி வந்ததற்காக டிடி கேஸ் பதிவு செய்தனர். அதுவரை அமைதியாக இருந்த வீரமணி டிடி கேஸ் போட்டதும் வீரம் வந்தது போன்று போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது வீரமணியுடன் இருந்த அவரின் மனைவி மற்றும் உறவுக்கார பெண்கள் அவரை அங்கிருந்து இழுத்துச் செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களை அடிச்சு விடுவேன் என மிரட்டிய வீரமணி தொடர்ந்து போலீசாரிடம் எகிரியிருக்கிறார். அப்போது போலீஸ்காரர் ஒருவர், எந்த ஊரா நீ, உள்ள தூக்கிட்டு போய் வச்சு கேஸ் போடுவோம் என மிரட்டினார். அதற்கு என்னத்துக்கு கேஸ் போடுவ என எதிர்கேள்வி கேட்டு வீரமணி போதையாட்டமாடி உள்ளார். போதை ஆசாமியின் அலப்பறை தாங்காமல் அவரை போலீசார் இழுத்தபோது அவரின் பனியன் கிழிந்தது. பொங்கி எழுந்த வீரமணி தனது பனியனை கிழிச்சிட்டீங்க என கூறியதும் போலீஸ்காரர் ஒருவரும் எனது கண்ணாடியை நீ உடைச்சிட்டையே என பதிலுக்கு கூறியது சிறு பிள்ளை சண்டையை நினைவுபடுத்தியது. மது போதையில் வீரமணி எல்லை மீறுவதை உணர்ந்த உறவினர்கள் அவரை அங்கிருந்து இழுத்துச் செல்ல முயற்சித்தனர். அப்போது போலீஸ்காரங்கன்னா பயமா என கேள்வி கேட்ட அவர், சிவனேன்னு போனவன ஏன் விடாப்பிடியா வழிமறிச்சிங்கன்னு தொடர்ந்து எகிரினார். நாட்டுல குடிக்கிறது தப்புனா அப்புறம் எதுக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கீங்க என லாஜிக்காக பேசுவதாக நினைத்து போலீசாரை கோபப்படுத்தினார். அரை மணி நேரத்திற்கு மேலாக வீரமணியின் அலப்பறையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போதை ஆசாமி ஓவர் ஆட்டம் போட்டதால் பொறுமையிழந்த போலீசார் வலுக்கட்டாயமாக அவரை வண்டியில் அள்ளி போட்டு தூக்கிச் சென்றனர்.
காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் தங்களது பாணியில் வீரமணியை கவனித்து போதையை தெளிய வைத்தனர். பொது இடத்தில் கலகம் செய்தல், போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், போலீசாருக்கு மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனம் ஓட்டி வந்ததுடன் போலீசாரிடம் பம்பிடித்து வீரவசனம் பேசிய வீரமணி தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்.